பர்த் கன்ஃபார்ம் பண்ணி கொடுங்க சார். கொஞ்சம் இருப்பா. எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, பார்த்து பண்ணி கொடுங்க சார். ஒரு 5 லட்ச ரூபா செலவாகும், பரவாயில்லையா? காமெடி பண்ணாதீங்க சார். தெரியுதுல்ல, S2 தானையா? ஆமாங்க. வெயிட் பண்ணு, ஜான்சி வந்தானே கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன். ஜான்சி எப்போ சார் வருவாங்க? என்ன யார் நினச்சி பேசிகிட்டு இருக்க? ஜான்சிங்கிறது ஒரு ஊரோட பேர். சாரி சார். உங்க 2 பேரும் சண்டை வந்துச்சுல, அந்த பக்கம் போய் அடிச்சுக்கோங்க. நீ மட்டும் போணுமா? டேய், ஏன்டா எல்லாம் இப்படி அடைச்சிட்டு நிக்கிறீங்க? கதவு லாக்கிக்கா இருக்கா? ஒன்றும் இல்லைப்பா, இல்ல என்ன பிரச்சனை? சின்ன பிரச்சனை தான். நீ வந்தா பெரிய பிரச்சனை ஆயிடும், போயிடுப்பா. சரி, உங்ககிட்ட கவிதை கேட்கலாம்னு நினைச்சேன். நண்பா, டி குப்பையில ஸ்ரீசா வந்திருக்கு, அதான் யார் போறதுன்னு போயிட்டு இருக்கு. நடிகை ஸ்ரீஷாவா? ஆமாண்டா. அது ஒரு பிரச்சனையாடா? என்ன டேய், என்ன ஒரு நடிகை வந்திருக்குன்னு எல்லாம் இப்படி வேலையை விட்டு கும்பகுடி பேசிட்டு இருக்கீங்க? அங்க கம்பார்ட்மெண்ட்ல சர்வீஸ் பண்ண ஆள் இல்ல, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? என்ன டேய், அசிங்கமா இல்ல? போங்கடா, போய் வேலை செய்யுங்கடா, போங்க போங்கடா. ஸ்ரீஷா குப்பியை நானே பாத்துக்கிறேன். அதுக்கு தான் இவங்க சண்டை போட்டு வரேன், இவர் வந்தோட போயிட்டு வரோம். டேய் ஓரமல்டா, நீங்களாம் ஜூனியர், நான்லாம் சீனியர், அதுவும் வயசுல பெரிய வேற. அதான் பெரியவரே, நீ போய் என்ன பண்ண போற? நான் போனாவது ஒரு கவிதையை தட்டி விட்டு அப்படியே செல்ஃபி எடுத்துட்டு உங்க எல்லாரையும் கூட்டு போய் ஒரு குரூப் போட்டோ எடுத்துருவேன். இவர் கவிதையை சொன்னாருன்னா அந்த பொண்ணு ஓர ட்ரெயின் குச்சி தற்கொலை பண்ணிக்கண்டா. எங்களால செல்ஃபி எடுக்க முடியாதா? ஹலோ ஹலோ, நாங்களாம் செல்ஃபி எடுக்க மாட்டோமா? நண்பா, இது லேடிஸ் மேட்டர், உனதான் ஒர்க் அவுட் ஆகுதுல, விட்டுறேன். என்ன நக்கலா? நான் ஸ்ரீஷா கூட செல்ஃபி எடுத்து காட்டல. கேப்டன் காலிங், மைக் நீ எங்கடா இருக்க? ஓவர். சார் S5 ல இருக்கேன் சார். சார் S5 ல ஒரு ஆத்மி இருக்கா சார்? क्या நல்லா போய் பாருங்க சார். S5 का क्या B2 पर भी कोई नहीं है। B2 லேமா ப்ளீஸ் கோச் கால் एक क्या मिनट. गुस्सा क्या था? ஏய் மைக் ஃபார் எங்க சர்வீஸ் பண்ணிட்டு இருக்க? ஓவர். நான் இங்க B2ல இருக்கேன் சார். ஓவர். B2 ல एक आदमी अंदर गए थे कोच जी. झूठ बोल रहे हो, जाकर देखो। என்ன சார் பேண்ட் எடுத்துறீங்க? ஏய் எல்லா பையில எங்கடா போய் தொலைஞ்சீங்க? ஓவர். ஏன்டா அப்படி எல்லாரும் HA1 வாசல்ல நின்று வேலை செய்யாம ஓபி அடிச்சிட்டு இருக்கீங்க? சூப்பர்வைசர் என்ன நீங்களும் அண்ணே, இந்த பூச்சியை பணியாவது வேலை செய்ய விடுங்கண்ணே. சரி போய் செய். என்னடா அவன் திடீர்னு நல்ல மாதிரி பேசுறான்? நல்லவன் மாதிரி இல்லடா, இன்னசென்ட்ரா. இப்படியே எல்லாரும் HA1 வாசல்ல நின்னுட்டே இருங்க. பேட்டரி திவாலா போட்டோம், நான் ஏட்டுக்கு போறேன். ஒரு பொறுப்புள்ள அசிஸ்டன்ட் கிடைச்சிட்டான்னு நினைச்சேன். இப்படி போட்டு கொடுக்குற அசிஸ்டன்ட் கிடைப்பான்னு நினைக்கல. இட்ஸ் கிரேட். யோ கிள போல்ட், ஏன் சாவடிக்கிற? யாரடா கிள போல்ட்? வழி விடுங்கண்ணே. ஏய் நான் தான் போவேன். கேப்டன் காலிங், மைக் நீ எங்கடா இருக்க? ஓவர். இவன் இன்னொரு கிள போல்ட். சார் கேக்கல சார். ஓவர். ஏன் அடி பண்றீங்க? விடுங்கண்ணே. ரூல்ஸ் தானே, நான் தானே போகணும் இன்னைக்கு. என்னடா rules? மாத்திட்டே இருக்காதே. கேக்குதா? ஓவர். கேக்கல சார். ஓவர். ஒரு தனி விட மாட்டடா. என்னடா நினைச்சிட்டு இருக்கான் அவன்? ஏன் அப்படி பண்றீங்க? போதுன்னு விட்டா. கேக்குதாடா? ஓவர். கேக்கல சார். ஓவர். பண்ணி வாயேன். அடிச்சா மூஞ்சி தான் தெரிஞ்சிரும். என்ன நினைச்சிட்டு இருக்க? போக்கு. ஏடா கேக்குதா? கேக்கல. இப்ப எவ்ரிதிங் ஓவர். விட மாட்டடா, நான் யாரை விட மாட்டேன். டேய் புட்டுக்கல. சார் ஏன்டா நீ சூப்பர்வைசரா ஸ்பைடர்மேனா? ஒட்டிக்கிட்டு கிடக்குற. இங்க என்னடா கூட்டம்? ஒன்றும் இல்லை சார், இப்போ தான் வெல்கம். ஏன்டா எவன்ல இன்னும் வெல்கம் கிட்டே கொடுக்கலையா? அப்படி என்னடா எவன்ல? சார் நடிகை ஸ்ரீசா வந்திருக்கு. சரிசாவா? இட்ஸ் கரெக்ட் டைம் டு கனெக்ட் ஹர். சரிஜா என்ன பெரிய கேர் விஜயவா? ஒரு நடிகை வந்தா வாயை பொளந்துக்கிட்டு நின்றுவீங்களா? எந்த குப்பு? டி கோர ஸ்டாப். ஏப்பா ஏட்டுல இருக்கிற பூச்சியப்பன் ஏவன் கூடனே வா. ஓவர். பூச்சியப்பன் கேக்குதா? ஓவர். சார் பிஸியா கஸ்டமருக்கு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார், வந்தா வேலை கட்டுறோம் சார். ஓவர். நீ வரலனா என் வாழ்க்கையே கட்டுறடா. ஓகே சார், ஆன் யுவர் ஃபீட் சார். சார் வாங்க. டி குப்பையில ஸ்ரீஜா வந்திருக்காங்களா? யார் சார் ஸ்ரீஷா? உங்க சொந்தக்காரங்களா சார்? ஆர்டிஸ்ட் ஸ்ரீஜாவை தெரியாதா? ஓ, படம் வரைகிறவங்களா சார்? நடிகைப்பா. தெரியாது சார். இனி ஏன்டா நிக்கிறீங்க? எல்லாம் கிளம்புங்கடா. தம்பி சார், ஏவன் குப்பை நீங்க பாத்துங்க. சார் யாரை பிரிச்சு விடணும்னு நான் தான் சார் சொல்லணும். இங்க யாரை கிழிச்சு விடணும் நான் தான் சொல்லணும். சத்து கட்டமே குனியறதுக்கு ஒரு வாரம். ஏண்டா இது டீயாடா? கால் முதற்கொண்டு விரைச்சிருச்சுல்ல. போன வாரம் தானே பேத்தி கல்யாணம் பண்ண. பொறுக்கி பயல. இவர் யாரா? ஏய் இன்னும் போகல நீங்க? ஏய் தம்பி கிட்ட மாத்தி விடு. தம்பி நீங்க இதை கொடுத்துருங்க. விடுறா. பார்த்து நீ மட்டும் பாரு. கவிஞரே நாங்க பாத்துக்குவோம், நீங்க மூடிட்டு போங்க. உங்களை பார்த்துக்கோங்க சார். போடா பூச்சி. சார் என்ன என் சார்? வாழ்க்கையோட லட்சியமே சார் ஒரு நடிகையை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறதாயா? தூருது சார். அப்போ நல்ல சவனம். ஆமாம் சார். சரிசா விட போன படம் முழுசாக நினைஞ்சதுக்கு அப்புறம் முக்காடு இருக்கு. அதில் அப்படியே ஒவ்வொன்றும் எப்படி சார் டைலாக்பா ஓ அப்படி பிரமாதமாக இருக்கும் சார். அந்த படத்தில் அவங்க ஊமை சார். தெரியாதுல்ல. இல்லை அப்படின்னு பசங்க பேசிக்கிட்டாங்க சார். ஓ அப்புறம் தம்பி சர்வீஸ் கரெக்டாக இருக்கணும், எந்த கம்ப்ளைண்ட் வந்துடக்கூடாது. அப்புறம் நீயே கிச்சனுக்குள்ளே போய் ஒரு முறை யூஸ் பண்ண ஆயில இன்னொரு முறை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடணும். அப்புறம் எதை நீ கொடுத்தாலும் மேனேஜர் கொடுக்க சொன்னாருன்னு அழுத்தி கொடுக்கணும். செய்வியா? அதுக்கு அவங்க ஒத்துக்கணுமே சார். தம்பி சார்
மேனேஜர்ன்ற வார்த்தையை அழுத்தி கொடுக்க சொன்னேன். ஓ சரி சார். அடப்பாமே இவ்வளவு இன்னசென்ட்டா இருக்கியப்பா. அப்படி வளர்ந்துட்டேன் சார். சரி என்கிட்ட வச்சிக்கல சார். கவலைப்படாத. ஓகே சார். அப்புறம் நீ என்னை பற்றி சொல்லக்கூடிய விதத்தில் அவங்களே என்னை கூப்பிட்டு நான் பார்த்துக்கிறேன் சார். என்னப்பா சொன்னேன்? இல்லை உங்களை பற்றி சிறப்பாக எடுத்து சொல்லி நான் பார்த்துக்கிறேன் சார். நீ செஞ்சிருவேன்னு எனக்கு தெரியும்ப்பா. அப்புறம் ஆ. அப்பா என் பார்வையை வச்சு எனக்கு என்ன தேவைன்னு உனக்கு புரியணும். புரிஞ்சு நானே பண்ணிடுறேன் സാർ. മാഡം ഞാൻ സ്ലീപ്പറിൽ ഉണ്ടാവും. എന്തെങ്കിലും ആവശ്യമുണ്ടെങ്കിൽ അങ്ങോട്ട് വിളിച്ചാൽ മതി. എടി മാഡത്തിനെ നോക്കണേ. ശരി അമ്മാവാ. நன்றி மேடம். வேண்டாம். மேடம் நான் உங்க பெரிய ஃபேன் மேடம். உங்க போன படம் முழுசா நினைச்சதுக்கு அப்புறம் முக்காடு இதுக்கு சூப்பர் படம் மேடம். நீங்க அதுல என்னவா நடிச்சிருந்தீங்க, என்னமா ஆக்ட் பண்ணிருந்தீங்க, பிச்சு உதறிட்டீங்க மேடம். டிவிடில தியேட்டர்லன்னு 20 வாட்டிக்கு மேல பாத்திருப்பேன் மேடம். 20 தவணையோ? புரியலையா? மேடம் நீங்க படத்தோட நேர்ல இன்னும் செம்மையா இருக்கீங்க மேடம். மேடம் உங்களோட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன் மேடம். എടാ ഞാൻ ശ്രീശയുടെ ടച്ചപ്പ് ആണ്. டச் பண்ணாம எடுத்துக்கிறேன் மேடம். എടാ ഞാൻ ശ്രീശയുടെ ടച്ചപ്പ് ആണ്. അസിസ്റ്റന്റ്. സരോജ നീ ആരാണ് സംസാരിക്കുന്നേ? പാൻട്രി ആളാണ്. പാൻട്രി പോയോ? വിളിക്ക്. ബ്രേക്ക്ഫാസ്റ്റ് മെനു എന്താ? ഇഡ്ലി പൊങ്കൽ പൂരി വട ബ്രെഡ് ഓംലെറ്റ് കെലോഗ്സ് വിത്ത് മിൽക്ക് മാഡം. ആ ഓർഡർ എടുത്തോളൂ. ഒരു പൊങ്കൽ വട, ഒരു പൂരി വട, ഒരു പൂരി വട, ബ്രെഡ് ഓംലെറ്റ്. ആ എനിക്കിത് പോതും. ഇവർക്ക് എന്താ വേണ്ടെന്ന് കൊഞ്ചം കേട്ടുക്കോ. ഇത് പോതുമാ? ഞാൻ കൊഞ്ചം ഡയറ്റില ഇരിക്കേ. ബോഡി ഫിറ്റ്നസ് இம்பார்ட்டன்ட். அப்போ 11 மணிக்கு உங்களுக்கு சூப் வேண்டாம். சூப் உண்டோ? சூப் உண்டு, பெருசா போண்டா உண்டு, சம்சா உண்டு. இப்போ கட்லெட் கிடைக்குமோ? അമ്മയ്ക്ക് கிட்டாது, 4 മണിക്ക് தான் கிட்டும். കട്ട്ലേറ്റ് ഉണ്ടോ? എന്നൊരു കാര്യം ചെയ്യും, പാൻറ്റുമാൻ്റെ അടുത്ത് ചെന്ന് നടിക സൃഷ്ടിക്ക് കട്ട്ലേറ്റ് വേണമെന്ന് സ്പെഷ്യലായി ഉണ്ടായിക്കൊണ്ട് വരാൻ പറ. ஐயோ மேடம், அவன் ஒரு வயசான டென்ஷன் பார்ட்டி மேடம், லூசு பையன். யாரது மேனேஜர்? அவனை விடுங்க மேடம், ஓல்டு ஃபெலோ. உங்களுக்கு கட்லெட் தானே வேணும், நான் ரெடி பண்ணி கொண்டு வரேன் மேடம். ஸ்பெஷலா ഫ്രഷ് ആയില്ല പന്നി. നല്ല പയ്യനാണല്ലോ. എന്താ പേര്? പൂച്ചി മാഡം. അയ്യോ പൂച്ചി എവിടെ? മാഡം എൻ പേര് പൂച്ചിയപ്പൻ മാഡം. നല്ല പേരാർക്കേ. കട്ട്ലേറ്റ് ഫാസ്റ്റ് ആയിട്ട് കൊണ്ടുവരണം. உங்களுக்கு என்ன வேணும்னாலும் கூப்பிடுங்க மேடம். പൂച്ചി അടിക്കടിക്ക് കൂപ്പിടുവേ. ഗൊയ്യാല. ആ സരോജം പൂച്ചിയുടെ നമ്പർ മേടിച്ചോളൂ. എടുத்துக்கிறீங்களா? പറ. சொல்லு. 916677 நீயும் நானும் 11 ആരാറ്? 3411 ഫോൺ നമ്പർ ഞാൻ വിളിച്ചോളാം. ഞാൻ എടുക്കணும்ல, കണ്ട നമ്പർலாம் എടുക്കരുതില്ല. നോട്ട് ചെയ്യൂ. പറ. 9994286891. പേര്? സരോജ. റോജ. RAJA. ഇതെന്താ രാജാന്ന് ടൈപ്പ് ചെയ്യുന്നത്? ഓ ഈ ഓ മിസ്സിംഗ്. ஃபோன்ல பொம்பளை பிள்ளைங்க நம்பரை சேவ் பண்ணி வச்சா நைட்டு பசங்க எடுத்து நோண்டி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதான். ஓ எவ்வளோ அழகா புசுன்னு இருக்குல்ல. എന്താ? நாய் 40. ഇത് அப்படியே கொஞ்சிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. என்னது? ஹார்ட்டு. இதுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா? இது ஹார்ட். இதுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா? சொல்லி கொடுத்தா கத்துக்க, கருத்து பேசாத. லேடி பெக்கர் தூமாங்கோலி. தம்பி சார் சொல்லி கொடுங்க. என்ன சொல்லி கொடுக்கணும் சார்? என் ஆர்ட்னு சொல்லி கொடுங்க. ஏன் ஆர்ட்னு சொல்லி கொடுத்துறேன் சார். அது ஆர்ட்னு சொல்ல ஃபெயிலியர் ஆயிடுமே. இன்னசென்ட் பாய். മാഡം ലേറ്റസ്റ്റ് ആയിട്ട് അനിരുദ്ധ് സാറിന്റെ റെക്കോർഡിംഗിൽ ഒരു പാട്ട് പാടിയില്ലേ?
അത് എത്ര ടേക്കിൽ പാടി? ഓരോ പഞ്ചും 5-6 ടേക്ക് പോവും. 5-6 ടേക്കോ? ഞാനൊക്കെ ഓരോരോ പഞ്ചും ഒരേ ടേക്കിൽ പാടും. ആ സോങ്ങില് ആ രണ്ടാമത്തെ ചരണത്തിലെ അവസാനത്തെ വരിയിൽ കുറച്ച് ശ്രുതി പോയില്ലേ? അതൊക്കെ ഓട്ടോ ട്യൂണിലിട്ട ശ്രുതി താനേ ശരിയായിക്കോളൂ. നിന്റെ പന്ന വോയിസിൽ പാടിയാലും അതും ശരിയായിക്കോളൂ. ഓ, എനിക്കൊന്നും ഓട്ടോ ട്യൂണിന്റെ ആവശ്യമില്ല. ഞാനൊക്കെ തന്നെ പാടും. നീ ആര്? ശ്രേയാ ഘോഷലല്ലേ? അമ്മേ. അമർത്ത്. അമ്മ മാഡത്തിൻ്റെ ഒപ്പം റെക്കോർഡിങ്ങിന് പോകുമ്പോൾ അനിരുദ്ധ് സാറിൻ്റെ അടുത്ത് ഞാൻ പാടുന്നതിനെ പറ്റി ഒന്നും പറയണേ. തീർച്ചയായിട്ടും പറയാട്ടോ. ആ കളേറ്റാ കൊണ്ടുപോവാ. സരോജ, ഓ ഈ ചിങ്കിയെ പിടിക്ക. கட்லெட் உங்களுக்காகவே நான் ஸ்பெஷலாக பண்ணது. എടോ പാൻട്രി, എന്തത്? கட்லெட்டு അതെനിക്കറിയാം. എന്താ എല്ലാവർക്കും റൗണ്ട് ഷേപ്പില്, എനിക്ക് മാത്രം ഹാർട്ട് ഷേപ്പില്? இருக்கிறது ஒரு ஆர்ட் எல்லாத்துக்குமா கொடுக்க முடியும், அதான் உனக்கு மட்டும். പിന്നെന്തിനാ അമ്പ്? ஆர்ட்னா அம்பு இல்லாமையா? ഈ ഹാർട്ട് കൊടുക്കുന്ന അമ്പ് വിടുന്ന വേലയെല്ലാം ഇവിടെ വേണ്ട. வேற விட ഇത് ലാസ്റ്റ് വാർണിംഗ് ആണ്. ഇനി ആർക്ക് എന്ത് കൊടുത്താലും ഒരേ ഷേപ്പിൽ കൊടുക്കണം കേട്ടോ. எல்லாரும் ஒரே ஷேப்லயா இருக்கீங்க? എടാ, ഞാൻ ആരാന്നറിയോ നിനക്ക്? எடுபடி എന്താ? இல்ல நான் கேனு நீ கோடை ടച്ചപ്പ് தானே. എടാ, അടുത്ത വർഷം ഇതേ ഫസ്റ്റ് ക്ലാസ്സിൽ ഫ്ലൈറ്റിൽ പറക്കും. അപ്പ നീ പാക്കും. ஃப்ளைட்ல போனா எப்படி தெரியும்? ஃபுட்பால் அடிப்பியா? അതിന്റെ റെക്കലൊക്കെ ഒന്ന് പറക്കും. பூச்சி, ஐய நீயா பா. இப்படி தொங்குறதுக்கு போல பேசாம தொங்குறத பார்த்தா அப்படியே மனோகரா சிவாஜி மாதிரியே இருக்கீங்க. என்ன சார் பூச்சி பூச்சி நல்லறீங்க? ஏய், பூச்சி எப்ப என் ஸ்டூடெண்ட் என் ஹார்ட்டை கட்லெட் ரூபத்தில் கொண்டு போயிருக்கான். அதை பார்த்த உடனே சரிசா ஸ்ரீசா அந்த கட்லெட்டு கலைஞனை நான் உடனே பார்க்கணும்னு ஒன்று சொன்னால் தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? அது இல்லை சார், ஒரு நடிகை அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ அழகான கெத்தான ஆளுங்கெல்லாம் பார்த்துருப்பாங்க. அவங்க மேலாம் வராத ஒரு இது உன் மேலே வந்துருமா? உங்கள் மேலே வந்துருமா? பொறாம. நடிகைனா நாய் பேய் கூட பிடிக்கும் சார். ஏன் நடிகைக்கு நாய் கூட பிடிக்கும். ஏ கவிஞர் இங்க வா. உடனே ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி ஏதாவது கவிதை இருக்கு? இருக்கு சார், சூப்பராக இருக்கட்டும். ஒரு காதலின் பூங்கா. வேண்டாப்பா, நல்லா தான் போயிட்டு இருக்கு. நீ நார் அடிச்சிருவேன். நீ செருப்படி வாங்காமல் இறங்க மாட்டேன். பூஜ்யப்பன் என்ன சார்? எவ்வளவு நேரம் உனக்கான காத்திருக்காரு? உள்ளவா உக்கார். என்னடா பாதி ஆட்டு இங்க இருக்கு? அவங்களது உங்ககிட்ட கொடுத்துட சொன்னாங்க. சரி சாவா. அவங்க அம்மாவா? ஏஜா சொன்னியா? விவரம் இல்லாதவனெல்லாம் அனுப்பிச்சு அப்படி தான். நீ கொஞ்சம் குறைச்சிக்க ஏஜியா சார்? பேச்ச எந்திரி, வேலையை பார்ப்பா. தேங்க்ஸ் சார். கண்ணுக்குட்டிக்கு கயிறு போடுறான்னா மாட்டுக்கு முளை குச்சி அடிச்சிருக்கான். முயற்சி திருவினையாக்குண்டா. கொரியர் பை நீ ஏன்டா வெக்ஸ் ஆகிற? வா, நான் சொல்றது கரெக்ட் தானே? வேலையை பாடுற டே. என்ன தம்பி? வேலையை பாடுற டே, வேலையை பாடுற. ஏய், மிலிட்ரிக்காரன்டா, அவனை போய் மாமா ஆக்கிட்ட. ஒழுங்கா போடுற டே, ஒழுங்கா போடுற டே. கீழே சிந்தாம ஒழுங்கா போடுற. சார், நீங்க ஆட்டின் ஆட்டாம போடுங்க சார். போட்டுட்டேன் தம்பி. லுக்கிங் நைஸ்னா. தேங்க்ஸ் சார். என்ன தம்பி, நீங்க தானே எனக்கு ஹெல்ப் பண்றீங்க, நான் தானே உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஓகே சார். இந்த முறை கரெக்டாக அவங்க கிட்ட கொடுத்துருப்பா. இந்தாட்டி என்ன சொல்லி கொடுக்கணும் சார்? அதான் தம்பி, ஏதாவது படக்குன்னு ஒன்று மாட்ட மாட்டாங்க. எனக்கு படகுன்னு ஒன்று வருது, சொல்லிட்டா? சொல்லு சொன்னா தப்பா எடுக்க மாட்டீங்களே? தம்பி சார், இந்த கலிசரை பல்ட்ட நம்ம கன்சல்ட் பண்ணணும். என்ன சொல்றது? தம்பி உனக்கு லவ் வந்துருச்சு. ஒன்று தோணும்ல? தோணுது. அதையே சொல்லி கொடுத்துரு. அது சொல்லி தான் கொடுக்க போறேன். பிரமாதம். தம்பி சார், நம்ம என்ன பேசுறோமே தெரியாம சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். போலீஸ் பாய்ஸ் அப்படிதான் சார். லூசு பையல. தம்பி, நம்ம இங்க தான் நம்மள கொலை போட்டுவானுங்க. ஆட்டாறது உடனே நீ கிளம்பு. ஓகே சார். ஆனா நீ இந்த முறை கரெக்டா கரெக்ட் பண்ணி கொடுத்துரு. என்ன நவுறா. தம்பி ஒரு வேகத்துல சொல்லிட்டு போயிட்டு போ.
சூப்பு கலங்கிருச்சு. சூப்பை நல்லா கலக்கி குடி, தெம்பா திட்டிட்டு திரியலாம். வைரமுத்து சார் சொல்லுங்க. நான் வேலையில் இருக்கேன் சார். என்ன விஷயம்? நண்பா செம்மையா ஒரு கவிதை மாட்டிச்சு. ஒரே நிமிஷம் கேட்குறியா? கவிஞரே வேலையா இருக்கேன் கவிஞரே. கவிஞர் வைரமுத்துவா? லிரிசிஸ்ட் வைரமுத்துவா? ஹலோ உச்சி. ஆமாம், என் க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். என்ன சார் டவுட்டா? டவுட்டா? சார் இங்கே ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருக்கு. இந்த நான் வெளியே வந்துடுறேன். மாப்பிள்ள இனிமேல் நீ என்ன கவிதை சொன்னாலும் நான் கேட்குறேன்டா. நீ திடீர்னு கேட்டோன்னே டக்குன்னு வரலடா. ரூம் போட்டு கேட்டாலும் உனக்கு எதுவும் வரப்போகிறது இல்லை. ஆ சார் ஒரே நிமிஷம் நண்பா. கூந்தலில் பூ பறிப்பேனா சார்? என்னடா சொல்ற? கொஞ்சம் யூஸ்வலாக இருக்கே சார். இன்னும் கொஞ்சம் பெட்டராக தான் ட்ரை பண்ணுவோமே சார். என்ன சார்? ஐயோ இது அதோட பழசாக இருக்கே சார். ஒரு நிமிஷம் சார். கூந்தலில் மீன் பிடிப்பேன் எப்படி சார் இருக்கு? அதான் ஏற்கனவே வந்துருச்சே. நல்லா இருக்குன்னா போட்டுங்க சார். காப்பி அடிக்க சொல்றியா? சார் நமக்குள்ள எதுக்கு சார் நன்றி எல்லாம்? ஏய் என் கவிதை கேட்பியா இல்லையா? சார் அதுக்குள்ள இன்னொரு கவிதைனா எப்படி சார்? நீ இன்னும் கேட்கவே இல்லையடா. சரி நான் எழுதி முடிச்சுட்டு கூப்பிட்றேன் சார். தேங்க்யூ சார். ஏய் ஹலோ. என்ன வேணும்? வைரமுத்து சார்னே അറിയോ? இவ்வளோ நேரம் நான் பேசுனதெல்லாம் உனக்கு பொய்யா தெரியுதா? ഇല്ല. அதானே. അല്ല നിങ്ങൾക്ക് വൈരമുത്തു സാറിനെ എങ്ങനെ അറിയാം? அது எப்படின்னா 6 மாதத்துக்கு முன்னாடி நீ இப்போ வரல, இதே கூப்பையில் தான் வைரமுத்து சார் டெல்லியில் நேஷனல் அவார்டு வாங்கிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருந்தார். அப்போ நான் தான் அடிக்கடி அவருக்கு சர்வீஸ் போவேன். ஒரு வாட்டி சர்வீஸ் போகும்போது பார்க்குறேன் அப்படியே ஸ்டக்காகி உட்காந்துட்டு இருந்தார். എന്തിന്? டக்குன்னு கேட்டேன். இல்லை டக்குன்னு என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். வரிகள் வருவதில் தடுமாற்றம் அப்படின்னு. ഓ അവർക്കോ? எனக்கும் தான். എന്നിട്ട്? இல்லை உடனே 4 வரியை தட்டி விட்டேன். இதுதான் கவிதான்னு பக்குன்னு எடுத்துட்டு போயிட்டாரு. ஷோ பேண்ட்ரி சார். அப்படி பத்திக்கிட்டே இருந்தா எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப். அப்பப்போ ஸ்ட்ரக் ஆகிறப்பெல்லாம் ஃபோனை போட்டுருவார். அவ்வளோ க்ளோஸ் ஆயோ? இப்போல்லாம் அடிக்கடி ஸ்ட்ரக் ஆகுது. வேலையே சரியாக ஓட மாட்டேங்குது சாருக்கு. ஓஹோ. இப்போ கூட பாரு, கூந்தலில் பூ பறிப்பேன்னு ஏதோ சார் சொன்னார். பழசாக இருக்குன்ட்டேன். அதுக்கப்புறம் நான் கூந்தலில் மீன் பிடிப்பேன்னு சொன்னேன். புதுசாக இருக்குன்ட்டாரு. വൈരമുത്തു സാറിനടുത്ത് സംസാരിക്കാൻ പറ്റുമോ? ஏன் நம்ப மாட்டியா? അതില്ല, അവർക്ക് நிறைய മ്യൂസിക് ഡയറക്ടേഴ്സിനെ അറിയാലോ. അപ്പൊ എനിക്ക് പാടാനൊരു ചാൻസ്. ஓ சிங்கர் ஆகணுமா உனக்கு? சிங்கர் ஆயிட்டு இப்போ உனக்கு வைரமுத்து சார்ட்ட பேசணும் அவ்வளோதானே? மசாலா சாய். நண்பா வைரமுத்து சார். சார் 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 இன்னும் யோசிக்கல சார். வந்தோன்னு அனுப்புகிறேன் சார். நீ ஏன்டா யோசிக்கணும்? இங்க இருக்குதா? அதுக்குள்ளே அடுத்த பிட்ட போடுறாரு. வண்டி நகரவே இல்லை போல இருக்கு. ஏன் உளறான்? வைரமுத்து சார் நமக்கு தெரிஞ்ச பொண்ணு. பேரு சரோஜா. ரொம்ப க்ளோஸு. அதுக்கு சிங்கர் ஆகணுமா? நான் இப்படி கவிஞர் ஆகுது? வைரமுத்து சார் உங்களுக்கு தான் இளையராஜா சார், ஏஆர் ரஹ்மான் சார்னு பெரிய பெரிய மியூசிக் டைரக்டர்லாம் தெரியும்ல சார். அதான் கொஞ்சம் பார்த்து பண்ணி விட்டிங்கன்னா சார். வாழ்க்கை சார். ரொம்ப கெஞ்சிராடா. புரியுதுல்ல சார்? புரிந்தது பூச்சி. அதானே? அதான் சார் அதான் சார். அதுக்கிட்ட ஃபோனை கொடு. பேசு. അയ്യോ വൈരമുത്തു സാർ, ഞാൻ സരോജ. എനിക്ക് വലിയൊരു സിംഗറായിട്ട് വരണമെന്ന് ரொம்ப ആസை. ஆசைதானே, யாருக்கு வேணாலும் வரலாம். അതാ എനിക്ക് പാടാനൊരു ചാൻസ്. പൂച്ചയുടെ ഫ്രണ്ട് എങ്കരുതനാല വേണ്ട. എന്റെ തിறமைக்கு വേണ്ടി. ரஹ்மானிடமிருந்து அழைப்பு வந்திருக்கிறது. அநேகமாக ஒரு பாடல் விவாதத்திற்காக செல்ல வேண்டியிருக்கும். நாளை மாலை வரை அவரோடு தான் இருப்பேன். சரோஜா நீங்கள் ஒன்று செய்யுங்களேன். பூச்சி கூடவே இருந்து பாடலை பதிவு செய்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைங்களேன். நான் அவரிடம் சேர்த்து விடுகிறேன். ஐயோ சார், ரஹ்மான் சார் கிட்ட கண்டிப்பா என்ன பத்தி சொல்லணும். அம்மா சரோஜா, நான் பூச்சிக்காக எது வேணாலும் செய்வம்மா. ஏடா நட்பு உயிரின் உப்பு. நீ போன பூச்சிட்ட கொடுமா. வைரமுத்து சார் கொஞ்சம் சிவாஜி வாய்ஸ். வைரமுத்து சார் கேட்டிங்களா சார்? சிவாஜி சார் வாய்ஸில் பேசுகிறீங்களா? சிற்பல்லடி நாய் செட் ஆகிறத கவுக்க பார்க்குறியா? வச்சிடறேன் சார். ஓகே அனுப்பிடுறேன் சார்.
ஐயோ எனக்கு நம்பவே முடியல. இந்த பாட்டு பாடும். என்னாலையும் நம்ப முடியல. மேட்டன் சூப் கொடுக்கணும். மேட்டன் சூப் கொடுத்துட்டு 10 மினிட்ல வரவே எந்த ரெக்கார்ட் செய்யும். கர்நாடிக் பண்ண வெஸ்டர்ன் பண்ணும். ஐயோ ரமதான் இந்த சரி மேடம். இந்த இடம் உனக்கு ஓகேல? ஓகே. பாடு. தெய்வீ ராகம் தெவிட்டாத பாடல் கேட்டாலே போதும். போதும். நீ பாடுறது உனக்கு கேக்குதா? നന്നായിട്ട് കേൾക്കുന്നുണ്ടല്ലോ. ഉണക്ക് കേൾക്കുന്നില്ലേ? കാത് കുറച്ച് പ്രോബ്ലമാ. இது வரைக்கும் இல்ல. ஏய், நான் சிங்கர்னு சொன்னதை நம்பி நீ ஏமாந்துட்டேன்னு தானே சொல்ல போற? എന്തിനാ കിണ്ടൽ ചെയ്യുന്നത്? ഞാൻ സത്യമായിട്ടും ബെസ്റ്റ് സിംഗറാ. சத்தியமா சிங்கரா? இல்ல, குரல் ஒரு மாதிரி காட்டா பிசிறு தட்டுதே, அதான். അത് ഈ ഷൂട്ടിങ്ങിനൊക്കെ പോയി മാറി മാറി തണ്ണി കുടിച്ച് ത്രോട്ട് കുറച്ച് ഡാമേജ് ആയി. குறைச்சு. എൻ്റെ വോയിസ് കേട്ടിട്ട് സ്കൂളിൽ എല്ലാവരും ചിത്രാമ്മയുടെ പോലെ ഉണ്ടെന്ന് പറയും. കുട്ടി കുട്ടി പ്രൈസ് എല്ലാം കൂടെ വാങ്ങിയിരിക്ക്. അമ്മയും പറയും എൻ്റെ വോയിസ് ശ്രേയാ ഘോഷലിന്റെ പോലെയാണെന്ന്. இன்னைக்குதா இப்படி ஆயிப்போச்சு. அப்போ தொண்டை கட்டினதுனால தான் வாய்ஸ் இப்படி அடி வாங்கினது காரணங்கிறியா? சத்தியமா நம்புறேன். வைரமுத்து சாருக்கு வேற நாளைக்குள்ள அனுப்பணும். நீ வேற 2 மணிக்கு இறங்கிடுவ. அதுக்குள்ள எப்படி பிசிற சரி பண்ணி உன்னை பாடகியாக்கி കുറച്ച് പാലിൽ പനങ്കൽക്കണ്ടും മുളക് വിട്ട് കിട്ടുമോ? കുറച്ചെന്നെ ധാരാളമാവേ കിട്ടും. അത് കുടിച്ചാൽ എൻ്റെ വോയിസ് ക്ലിയർ ആവും. എന്നിട്ട് ഞാൻ പാടിയിട്ട് റഹ്മാൻ സാറിനെ അയക്കും. റഹ്മാൻ സാർ അത് കേട്ടിട്ട് എനിക്ക് ചാൻസ് തരും. എന്നിട്ട് ഞാൻ വലിയ സിംഗറായി ஆயிடுவ. ஆயிட்ட. வர வருஷம் உன் பாட்டு தான் சந்து பொந்தெல்லாம் கேட்க போகுது. உன் குரலை கேட்டு அவன் செத்துருவான் பாரு. കണ്ടിപ്പാ നടക്കും. അയ്യോ ഞാൻ വന്ന് ரொம்ப நேரம் ஆச்சு. அம்மா தேடும். ഞാൻ போട്ടെ. பால் கொண்டு வந்தேக்க. நீ கவலைப்படாம போ. நான் லஞ்ச் டைம்ல பாலோட வரேன். பனங்கல்கண்டும் மிளகு விட்டு மிக்ஸ் பண்ணி தான். தேங்க்ஸ். கண்டிப்பா நான் சிங்கர் ஆயிடுவேன்ல? நீ கன்ஃபார்மா சிங்கர் ஆயிடுவ. சின்ன கோயில் சித்ரால பாதி, ஸ்ரேயா கோஷல்ல மீதி. இனிமே உன் பேரு சித்ரா கோஷல். சித்ரா கோஷல். ചിങ്കി ചിങ് ഇവിടെ നിന്ന്. താങ്ക്സ് സാറേ. മലയാളിയാണോ? അതെ. സാർ മലയാളിയാണോ? എവിടെയാ നാട്? ഷൊർണൂർ. ഓ ഞാൻ ട്രിവാൻഡ്രം. കുട്ടി ഇവിടെ ആരുടെ വന്നേ? ഈ ആക്ട്രസ് ശ്രീഷ അവരുടെ അസിസ്റ്റന്റ് ആണ് ഞാൻ. ഓ. സാറിന് എടുക്കണോ അവരുടെ ഒപ്പം ഫോട്ടോ? വേണ്ടേ? ശരി. കുട്ടിയുടെ പേരെന്താ? சித்ரா கோஷல். நீ சித்ரா கோஷல் ஆகணும்னு எனக்கும் ஆசை தான். ஆனால் இப்படியே வெட்டியாக பேசி தெரிஞ்ச குரல் விளங்காமையே போயிடும். இப்போ தான் வைரமுத்து சார்கிட்ட பேசினேன். ரகுமான் சார்கிட்ட சொல்லிட்டாராம். பால் ரெடி, கெட் ரெடி. ഞാൻ മാഡത്തിന് ഫുഡ് കൊടുത്തിട്ട് വരാം. വർത്താനം சார் പറഞ്ഞോണ്ടിരിക്കും. வெஜ் மீல்ஸா நான் வெஜ் மீல்ஸா? സംസാരിച്ചോണ്ടിരിക്കുമ്പോൾ നടുക്ക சம்சாலாம் 4 மணிக்கு மேலே தான் சார் கிடைக்கும். இப்போலாம் என்ன கேட்டாலும் கிடைக்காது சார். சார் போஸ்டிங் போடணும். குட் ஆஃப்டர்நூன் சார். இப்படி யாருமே அவரை மதிக்கல. வச்சுட்டானா? ஆமாம் சார். ட்ரை பண்ணாத. நம்ம எது சொன்னாலும் கேட்கக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டாங்க. அதுக்கு மேலே கேட்டோம்னா டெல்லியில் மாற்றிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்ன? சரி சார். தம்பியை கொஞ்சம் வெளியேறு. ஓகே சார். தேங்க்யூ சார். நாட்டினிலம் பெண்களுடன். சார் வெஜ் மீல்ஸா நான் வெஜ் மீல்ஸா? கட்சின்னா இந்த பாய மாதிரி இருக்கணும். கொஞ்சம் கரை போட்ட உடனே எப்படி பேப்பர் வச்சு துடிச்சோம் பாரு. நீங்களும் இருக்கீங்களே. കേരള പെണ്ണെന്നെ ഈസിയാ വളയ്ക്കാൻ വിചാരിച്ചോ? சார் ஏன் சார் இப்படி கேரளா தமிழ்நாடு பிரித்து பேசுகிறீங்க? நம்மெல்லாம் ஆல் ஆர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் சார். அப்போ ആ പെണ്ണ് നിന്റെ സിസ്റ്റർ? அவங்க அம்மா எனக்கு சிஸ்டர். அப்போ அவளை നിന്റെ മുറപ്പെണ്ണ? வந்தா வாழ வைப்பேன். இல்ல வந்தாரே வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு சொன்னேன் சார். தோ டி குப்பையில் ஸ்ரீஷா வருது, அது கேரளா தான். ஆனால் நாங்கள் தானே வாய்ப்பு கொடுத்து வாழ வச்சுக்கிட்டு இருக்கோம். அவ்வளோ ஏன் ரேவதியிலேருந்து இன்னைக்கு லட்சுமி மேனன் வரைக்கும் நாங்கள் தானே வாய்ப்பு கொடுத்து வாழ வச்சுக்கிட்டு இருக்கோம். இது மாதிரி பல வாய்ப்புகள் பல வாழ்க்கைகள் அப்படியே இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டு போயிட்டே இருப்போம் சார். ഞങ്ങളുടെ ആൾക്കാർക്ക് ടാലന്റ് ഉണ്ടടാ, നിങ്ങളുടെ ആൾക്കാർക്ക് അതില്ല. അതുകൊണ്ടല്ലേ നിങ്ങൾ വന്ന് കെഞ്ചി കൂട്ടിക്കൊണ്ടു പോന്നേ? இப்பெல்லாம் சொல்லாதீங்க சார். எங்கள் பொண்ணுங்கெல்லாம் பான் ஆர்டிஸ்ட்டு. பசங்கிட்ட கேட்டு பாருங்க, என்ன மான் நடிக்கிறீங்கன்னு சொல்லுவானுங்க. ஆனால் என்ன அதுங்களுக்கு இந்த சினிமா கினிமாலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அவ்வளோதான். மற்றபடி நாங்களும் பெரிய ஆள் தான் சார். பெரிய ஆளா? உங்க மினிஸ்டர் பெரிய ஆள் இல்ல. அவருக்கு பாதுகாப்பு சீஃப் கமாண்டர் நந்தகுமார் மலையாளிடா, புரிஞ்சுதா? சார் நாங்களும் பெரிய ஆள் தான் சார். தளபதி படம் பார்த்துருக்கீங்களா? அதில் உங்கள் மெகா ஸ்டார் மம்முட்டிக்கு எங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினி தான் சார் பாதுகாப்பு. ஜி ரஜினிகாந்த் हमारा महाराष्ट्र से. இப்படி போய் தமிழ்நாட்டில் சொல்லிட்டு போகிற பசங்க உதைப்பானுங்க. சரி சார் விடுங்க சார். ஆல் இண்டியன் சார் பெரிய ஆள் சார். நம்ம ஃப்ரெண்ட்ஸு சார். ஈவினிங் 2 கட்லெட் எக்ஸ்ட்ரா கரெக்ட் பண்ணி தரேன் சார். இந்த கன்னோட ஒரு செல்ஃபி எடுத்து சார். சார் என்ன சார் சும்மா தொட்டு தானே சார் பார்த்தேன். தொட்டோ?
നീ തൊട്ടു നോക്കാൻ ഇതെന്താ കുപ്പത്തൊട്ടിന്ന് വിചാരിച്ചോ? ഇതെന്റെ ജോലിയടാ. മര്യാദയില്ലാതെ തേണ്ടി ഇതിനു വേണ്ടി പഠിച്ച് ട്രെയിനിങ് പോയി SI ആയി കമാൻഡോവിന് 100 ദിവസം ക്യാമ്പിൽ പോയി ഗണ്ണ് പിടിച്ച സാർ എന്താ പാട്ടി അവന്റെ മൂഞ്ചിയും നിന്റെ മൂഞ്ച പത്താലി எரிச்சலாவதுடா. பிடிக்கல. ஏன் சார்? ஏனா பாம்புக்கு ஏன் கீரையை பிடிக்கலன்னு ரீசன் இருக்கா? அதே போல തന്നെ எனக்கு നിന്നെ பிடிக்கல. யூ ஆர் ஜஸ்ட் a garbage. அப்படின்னா குப்பை, வேஸ்ட், ஹியூமன் வேஸ்ட். சார் வேணாம் சார், கஷ்டமாக இருக்குது சார். ஏதோ இல்லாதப்பட்டவன் ட்ரெயினில் போட போட்டிருந்திருக்கேன். அப்படி என்ன சார் பண்ணிட்டேன் உங்களுக்கு? ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா சாரி சார். வெறி வருதுடா, நிന്റെ மூஞ்ச பார்த்தாலே வெறி வருது. போ, இந்த பக்கம் நீ சர்வீஸ்க்கு வரக்கூடாது. நிന്റെ மேனேஜரை வராமடா. சரி சார். ஏய் தம்பி, இந்த ரசத்தை ஊற்றுப்பா. இல்லை சார், ஊற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சார். டெல்லியிலேருந்து எனக்கு ரசம் கூட ஊற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே. யார் சொன்னா? இல்லை சார், நான் ஊற்றக்கூடாது, பேண்ட்ரி மேனேஜ் தான் சர்வீஸ் பண்ணணும்னு சார் சொல்லிட்டார் சார். யாரா அந்த சாரு? வெளியே நிற்கிறவர் சார். கூப்பிடு அந்த சாரை. சார் கூப்பிட்றாரு சார். சார் வாங்க சார், நீங்கள் இங்கே வந்து உட்காருங்க. நான் வெளியே கையில் பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கேன். ஏன் எனக்கு யார் ரசம் ஊற்றணும் கூட நான் சொல்லக்கூடாது. அந்த பேண்ட்ரி மேனேஜர் இங்கே வரக்கூடாது, தம்பி தான் வரணும்னு சொல்லியிருக்கேன். நீ என்னடா பேண்ட்ரி மேனேஜர் தான் வரணும்னு சொல்கிறியாமே? ஏன் 2 பேரும் சேர்ந்து சோத்தில் விஷம் கலந்து என்னை கொல்லலான்னு பார்க்குறீங்களா? ஏன் அவனுக்கு டவுட் வரல? வருது சார். சார் നിങ്ങൾക്ക് ഡൗട്ട് വേണ്ട സാർ. ഞാൻ കഴിച്ചു നോക്കിട്ടാ നിങ്ങൾക്ക് തരുന്നത്. ஓ, நீங்கள் கழிச்சு பார்த்துட்டு கொடுக்குற எச்சோரை நாங்கள் சாப்பிடணுமா? என்ன மலையில திமிர? I didn't mean it, sir. மீன், முட்டை, கறின்னு மினிஸ்டுக்கு வரும். அதை நம்ம நல்லா வக்கனையாக தின்னலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? சார் நான் அந்த ஆங்கிளில் சொல்லலை சார். அப்போ இந்த ஆங்கிளில் வந்து சொல்லு. ஏதாவது சொல்லிய ஓ மூஞ்ச பார்த்தாலே அருவருப்பா இருக்கியா, எரிச்சலாக வருது. இவளெல்லாம் எங்கேருந்து அனுப்புகிறாங்க? அக்யூஸ்ட் மாதிரி இருக்கான் பாரு. வெளியே பையன். அந்த தம்பியை முறைக்காத போ. சார் வர வர வாட்ச்மேன் கூட நம்மளை மதிக்க மாட்டான். தம்பி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வாப்பா. சரிங்க சார், வரேன் சார். எந்தடா மாட்டி விடணும்? இல்லை சார், சார் வார்த்தைங்கிறது விதை மாதிரி சார். நம்ம நல்லது விதைச்சா நல்லது அறுப்போம், கெட்டது விதைச்சா. ஆனால் நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் அறுப்பீங்கன்னு எதிர்பார்க்கல சார். சார் நமக்கு எல்லாரையும் பிடிச்சதுன்னா எல்லாருக்கும் நம்மளை பிடிக்கும் சார். பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா? போவோம் போவோம். ट्रेनिंग टाइम से हमारा बैच में 2 आदमी मिस हो गया. उनमें அவங்க 2 பேரும் மிஸ் ஆகல. பி கேர்ஃபுல். என்ன பண்ண? எனக்கு ஒன்றும் புரியல. அதுவும் முடியலாம். சீக்கிரம் இன்னொரு டம்ளர் பால் குடிக்கிறியா? இல்ல வேண்டாம், போதும். த்ரோட் ஓபன் ஆயி இப்ப வரும் பார் பாட்டு. எந்த சத்தம்? விக்கல். உனக்கா? பெரியவருக்கு. ஓ, நின்னுடுச்சு. நல்லா வருது இல்ல? நல்லா வருது. ஏய் இன்னும் நிறைய வயசானவங்களா இருக்காங்க. மொத்தமா அனுப்புவேனா, ஒவ்வொருத்தரா அனுப்புவோம். எந்த சார் மைக் 10 காலிங். அர்ஜென்ட்டா வரணுமா சார்? இதோ வரேன் சார். ஐயோ, சாருக்கு வாட்ஸ்அப்ல ரெக்கார்ட் செய்து அனுப்பணும். என் வாய்ஸ் ஓபன் ஆகி நல்லா இருக்கு இப்போ. 4 மணிக்கு நான் திரும்பி ஸ்நாக் டைமுக்கு வர வரைக்கும் நீ பாடக்கூடாது. சத்தியம் பண்ணு. ஒரு தடவை சத்தியம் பண்ணு. வரட்டா? அந்த பண்ணி வாங்க இப்படிதான்டா பேசுவான். விடுறா தம்பி, ஏன் அழுகுற? எப்படி வருது? டேய் என்னடா ஆச்சு? நான் ஒழுங்காக தானே வேலை செஞ்சுட்டு இருந்தேன். உன் மேனேஜர் இதில் கூப்பிட்டாருண்ணே. நான் எடுத்து பேசலைன்னு நான் அசிங்கசியமாக திட்டுறாருண்ணே. இதை எப்படி அமைச்சு பேசணும் கூட எனக்கு தெரியாதுண்ணே. குடும்பத்தை பற்றி, அப்பா அம்மா பற்றிலாம் தப்பாக பேசுகிறாருண்ணே. நான் ஏன்னு கேட்டதுக்கு என்னை வேலையை விட்டு போயிடுன்ட்டாருண்ணே. சரிடா டேய், சரி அழுவாதரா. வர வர அந்த மென்டல் மாதிரி பண்ணுறான்டா. மென்டல் மாதிரி இல்லை, விடு. மென்டலே ஆக்கிடுவோம். कोते तुसी काम करके दो ना. கம்மி பைசா के लिए इधर भी नहीं है. चलो चलो. மைக் 10 காலிங் சார். சொல்றா. HA1ல மினிஸ்டருக்கு வெஜ் சாலட் வேணுமா சார்? A2லயும் A3லயும் சர்வீஸ் சரியில்லைன்னு பேசஞ்சர்ஸ்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க சார். A2 A3ல மட்டும் இல்லடா, எல்லா கம்பார்ட்மெண்ட்ல இருந்து கம்ப்ளைண்ட். ஒரு சேல்ஸ்மேன் இங்க போக மாட்டேங்கறீங்களா? கண்ணுல சிக்கனிங்க சாவடிச்சு போய் சாவடிச்சாமா. அப்போ அந்த மர்டர் கேஸ்க்கு உனக்கு சம்மந்தம் இருக்கு. டேய், என்ன மர்டர் கேஸ்? யாரா அது? யாரா அந்த DSP தியாதயால் நீ அடேன் கூப்பிடுறவன்? தினதயால் சார், DSP சார். நான் பார்ட்டி மேனேஜர் சந்திரகாந்த் பேசுறேன் சார். பாண்டி, நீ அந்த மர்டர் கேஸ்ல இன்வால்வ் ஆன? மர்டர் கேஸ் 211. சொல்லுங்க சார். இந்த காலை உடனே ட்ரேஸ் பண்ணுங்க. இவனை அரெஸ்ட் பண்ணணும். ஓகே சார். சார். நான் சார் மைக் 10 காலிங். சொல்றா. சார் என்ன சார் ஏதோ அரெஸ்ட் தினதயாலன் DSP எல்லாம் உனக்கு பேசுறாங்க. கேட்டுச்சா? எனக்கும் கேட்டுச்சா? என்ன சார் அது? எல்லாம் கிராஸ் ஆகி நினைக்கிறேன். கால் ட்ரேஸ் பண்ணியாச்சு சார். வண்டி ஜான்சில நாக்பூர் போயிட்டு இருக்கு.
அக்யூஸ் நேம் சந்திரகாந்த் சார். சந்திரகாந்தா அக்யூஸா சார்? நான் புளிச்சோறும் அடங்கி நிற்கிற அடியா குழந்தை சார். அப்ப அவனை உடனே அரெஸ்ட் பண்ணி 3rd டிகிரி பனிஷ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. எஸ் சார். 3rd டிகிரி பனிஷ்மெண்ட் சார். என்ன சார் நீங்க இவ்வளவு தூரம் கேட்க மாட்டேங்கிறீங்க? मैं वासिम अकरम बोल रहा हूँ. வாசிம் அக்ரமா சார்? நீங்க எக்ஸ் கிரிக்கெட்டர் தானே? நீங்க எப்படி சார் ஏலாம் இல்ல? டேய் வசீம் அக்ரம் இல்லடா வசீம் கான். இந்த விஜயகாந்த் படத்துல எல்லாம் வருவாரே. जी हां मैं वसीम खान बोल रहा हूं. கான்? आप कौन कान? ये डीसी एक्सप्रेस में आरडीएक्स और टाइम बम रख दो. சாப் அதுக்கு அந்த சந்திரகாந்த் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டா அந்த சந்திரகாந்த் தலை மேல துப்பாக்கி வச்சு கோலி மார் दो. என்னையா சார் யூஸ் பண்றீங்க? மைக் 9 காலிங். சொல்றா. ஒரே ஆர்டிஎக்ஸ் பாம்னு என்ன சார் இது? ஆமாடா என்கிட்ட தாண்டா அப்படி பேசுறாங்க. டேய் யாரா அந்த டெரரிஸ்ட்? இந்த கொஞ்ச நேரத்துல நம்ம ட்ரெயின்ல பாம்பு வைக்க போறாங்களாடா. ஏன் கேப்டன் பயப்படுறீங்க? எது பயமா? எனக்கு என்ன பயம்? டேய் கேப்டன் சந்திரகாந்தரா, இவனுக்கு தான் பாம்பு வைப்பாங்களா? என் சொந்த புத்தி எங்க போச்சு? நானே பாம்பு வைப்பேன். அப்போ பாம் வைக்கிறார். மர்டர் கேஸ் பிளஸ் பாம் கேஸ். யோ 407. எஸ் சார். இவனை உடனே கண்டதும் சுட உத்தரவு போடுங்க. அப்படியே டிவி பேப்பர்லாம் சொல்லிருங்க. திடுவேன் சார். எங்க அம்மா சத்தியம் நான் குட்டு வைக்க மாட்டேன் சார். मेरी बात नहीं सुना तो तुम्हें गोली से सलानी कर दूंगा. பாமைக்கு ஒத்துலனா புல்லட்டால உடம்பு ஃபுல்லா ஓட்ட ஓட்டியா போட்டு ஜல்லிக்கட்டு மாதிரி ஆகிடுவேன். கான் வசீம் கான். காச்சா நான் ஏதோ 10 பசங்களை வேலைக்கு வச்சு அவனுங்களை அரட்டி ஒருத்தி பரட்டி வீரமா நடிச்சிட்டு இருக்கேன். இதெல்லாம் நான் எப்படி உங்களுக்கு? உங்களுக்கு எந்த பாட்டு வேணும் கேக்குறீங்களா? பிளட் சங்கர் சார். பிளேடு சங்கர். சூரிய எஃப்எம் தானே சார் இது? சூரியன் எஃப்எம்மா? குலே பகவாலி படத்துல ரசிக்கும் சீமோனி சாங் வேணும் சார் எனக்கு. டேய் நான் பிளேடு சங்கர் இல்லடா. ஹலோ குருவா. சார் எனக்கு எங்க ஆளு கொஞ்சம் பிரச்சனை சார். நீங்க நடுவுல தீத்து வைக்கணும் சார். நடுவுல புகுந்து நான் மாமா வேலை பாக்குறேன். அப்போ நீ மாமா வேலையும் பாக்குற. சோ மர்டர் குண்டு வைப்பு பிராத்தல் எல்லாமே பண்ற. இன்ஸ்பெக்டர் Yes, sir. இவன் தாவூதோட கான்டாக்ட்ல இருப்பான்னு நினைக்கிறேன். தாவூத் இல்ல, வாசிம் கான். இப்போ உடனே என்னோட டீம்ல சேர்க்குது. சேர்த்துக்க. நீ உயிரே கொடுக்க ரெடியா இரு. எடுத்துக்க. டேய் லூஸ் ஆயிட்டான்டா. முதல்ல கொஞ்ச நேரம் வசீம் கான்னு சொல்லி அந்த ஆளு காலி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் டிஎஸ்பி தீனதயாளன் கண்டதும் சுட உத்தரவுன்னு சொன்ன அந்த ஆளு கதி கலங்கிட்டான். பாட்டி கலாட்ட பண்ணும்போது என்னைய சேர்த்துக்கோ. இப்போ நான் பாட்டுமா? மறக்கவே மாட்டேன். டேய் இந்த அடிச்சிருக்கனே பரடி எந்திர அடிச்சிருக்கனே சார் மரியாதையா பேசுங்க. நீ நக்கறடா மரியாதை. யோ அறிவு இருக்கா உனக்கு? அத போய் எட்டி ஒதுக்குற? யா என்னடா கை பொக்கி പറയുന്ന? എന്താ സാർ ഇങ്ങനെയൊക്കെ സംസാരിക്കുന്നത്? என்ன சொல்றான் அவன்? என்ன சொல்றான் அவன்? என்னவா? വേണ്ട പൂച്ചി പോ സാറേ. പൂച്ചി, പൂച്ചി ദയവേത് പ്ലീസ് സാറേ. கூப்பிடுறாரு வாயா. സർ ഇതാ വരുന്നു. വേണ്ട സാറേ. കൊന്നുകളെ. யோ நந்தகுமார் வாயா. வரேன் சார். எனக்கு பயமா இருக்கு பூச்சி. அவன் എന്തെങ്കിലും செய்ய. டேய் எதுக்கு பயப்படுற? நான் புடிங்கறவனா அவன்? வலிக்குதா? அடிச்சிட்டான்ல இருக்குதா உனக்கு? சரி நீ போ. அடிச்சிட்டான்டா அவள. ட்ரெயின் ஆச்சேன்னு பாக்குறேன் எல்லாம் சா வச்சிட்டு இருப்பான் அவனை. டேய் ஒரு பொண்ணுக்காக தேவலாம் பிரச்சனை மாட்டிக்காத. தடா வந்தா நீ யாரோ அவ யாரோ அப்படின்னு யாரா சொன்னா? ट्रेन नंबर 11015 डीसी एक्सप्रेस के लोको पायलट मिस्टर देवराज आज रिटायर हो रहे हैं। उनकी 30 साल की सेवा काफी सराहनीय है। अतः इंडियन रेलवे उन्हें भावी जीवन के लिए बधाई देता है। இனிமே அவன் மட்டும் தான்டா. அப்போ நிஜமாவே லவ்வா? பின்ன விளையாடுறாங்களா இங்க? ஃப்ரெண்ட்ஸ் பிசாசு ஆரம்பிச்சிட்டா. Once again, Indian Railways wishes LP Devraj a happy retired life. यात्रीगण कृपया ध्यान दें। முதல்ல எல்லாம் குரலை கேட்கவே முடியாதுடா. இப்போ குரலை கேட்காம இருக்கவே முடியலடா. இதுக்கு மேல என்னாலே முடியலடா. மிதி வாங்க போற நீ. ஆனா ஒண்ணு மாப்ள, உன் ஆளு ஒரு விதத்துல எனக்கு தங்கச்சி மாதிரி. எப்படி? எங்க 2 பேரோட திறமை உங்க யாருக்குமே தெரிய மாட்டேங்குதுடா. தம்பி உங்களுக்காக தெரியுமா? அவன் லெவல் தெரியாம என்ன ஆனியனுக்கு லவ் பண்றீங்க? லெவலை பத்தி இது பேசுது பாரு. ஏய் மாப்ள, இந்த சோக மூடுக்கு கவிதை ஒன்று வருது. நீ மூடு. ஏங்க குரல் ஒரு மாதிரி இருக்கு? என்ன ஏதாவது ஃபீல் பண்றீங்களா? ஃபீலிங்கா? அது 35 வருஷமா இவனோட ஒண்ணா ஒட்டி ஓடிட்டு இருந்தனா அதான் ஒரு மாதிரி. பரவாயில்ல, இனிமேல் உங்க கூடவே இருக்கலாம்ல. குட்டிமா நீ இன்னும் தூங்கலையாடா? இல்ல டாடி, ஃபங்க்ஷன் சூப்பரா போச்சா? என்னடா? ஏன் வேலை வேணும், என் பணம் வேணும், ஆனா எங்க அம்மா மட்டும் வேணாம்ல? அம்மாவோட நிம்மதியா இருந்துற முடியுமா? அப்படி நீ நிம்மதியா இருக்கணும்னு உங்க அம்மா வீட்டுக்கு போடி. நான் எதுக்கே போணும்? அதானே அங்கேயும் போக மாட்டேன், அனுசரிச்சு இருக்க மாட்டேன், கழுத்து மேல காட்டேரி மாதிரி உட்கார்ந்துட்டு கடிச்சு கொதறிக்கிட்டே இருப்பியா? ஒரு முடிவு எடுத்து செத்துறேன். சொன்னா செய்யணும்டி. உன் புள்ளையோட சேர்ந்து சாவையா? சேர்த்து தொலைடி வைடி. சாவடிக்கிறா.
சொல்டா குட்டிமா. மாத்திரை போட்டீங்களா? மறந்துட்டேன் பாரு. போட்டுக்கிறேன்டா. திட்டாதடா. ஓகே குட்டிமா. அப்பா இஸ் ஆன் டியூட்டி. ஃபோனை ஆஃப் பண்ணிடுவேன். இனிமேல் பேச மாட்டேன். பை குட்டிமா. பை. ட்ரெயின் நம்பர் 11015 காட் சிக்னல் கிளியர்ட் ஆன். Proceed. ஓகே. லவ் பண்ணி பாடுற அப்பதான் உனக்கு இந்த வலி என்னன்னு தெரியும். மிஸ்டர் பூச்சியப்பன் ஊத்திக்கிச்ச இப்போ புரியுதா லவ்வோட பெயின் என்னன்னு? அதான்டா அடுத்தவங்க அதில் அசால்ட்டாக நினச்சா நம்ம காதில் ஆட்டோமேட்டிக்காக அழிஞ்சிரும். நீ பண்ணது லவ்வா? பின்ன ஓ, நேருக்கு நேராக திடீர போகிறேன். பூச்சியப்பன் சாரி சார். இட்ஸ் ஓகே. அப்பா நீ பேசுகிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். சின்சியராக தான் லவ் பண்ணியிருக்கேன். கவலைப்படாத. ஓ லவ் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நான் ப்ரே பண்ணுறேன். ஹாப்பினா? தேங்க்யூ சார். பூச்சி உன் சரி ஏன் லெவல் என்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டப்பா. சீரியஸாக எனக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. அட்லீஸ்ட் அவங்க அம்மாவை நீ எப்படியாவது எனக்கு ஒர்க் அவுட் பண்ணி கொடுப்பா. உன்னால முடியும்ப்பா. என்னால முடியும். உன்னால முடியுமா? ஏன் தம்பி முடியாது? கரெக்ட் பண்ணி கொடு. இப்ப வேண்டாம். இது அன் டைம். என்னால இப்ப முடியாது. என்ன தேடுற? அவரே அடிக்கிற ஸ்ரீசா அம்மா வேணுமாண்டா அவனுக்கு? லூசுடா. இப்ப கை எடுத்துடா. கட்டி கொண்டு போய் என்ட்லாஸ் பண்ணல சேர்த்துடலாம். சரி சார் ட்ரை பண்ணு. உனக்கு ஆமாறனா ஆனா அவங்க அம்மாவை கரெக்ட் பண்ண சொல்லணும். ஏன் காட்டாங்க? ஒருவேளை இருக்காது. எங்கடா அவன்? கலட்டு பண்ணி வயசானடா விடுடா. வயசுக்கு தகுந்த பேச்சற பேசுறான். புறாடா. டேய் விட்டு தொலைடா. சாவடிக்குற. யாரா அவன்? நைட்ல அசிமா பேசி ஓடி ஆடி விளையாடுது. மகன மேனேஜர் டென்ஷன் ஆயிடுவார். டேய் போறதே மேனேஜர் தான்டா. எல்லாம் மூடின் படிடா. பள்ளியனே காப்பாத்து. நீ மூடின் போய் பறா. டேய் இன்னுமா இங்க இருக்க? உன்னை இந்த பேண்ட்ரி பக்கம் பார்த்தா போறா. போறேன்டா. ഞാൻ കഴിച്ചെന്ന് പറയുന്നില്ലേ? ഇല്ല ഞാൻ കഴിച്ചോളാം. ഒന്ന് ഫോൺ വെച്ചിട്ട് പോവോ? മനുഷ്യനെ ഭ്രാന്ത് പിടിപ്പിക്കുന്നു. அட்டென்ஷன். காஷன். யோ டபுள் எல்லோ போடுறான். அட்டென்ஷனுக்கு காசன் சொல்லிட்டு இருக்கேன். என்னையாச்சு உனக்கு? வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்க. ஒரு டைப்பாகவே தெரிஞ்சிட்டு இருக்க. சாரி சார் ஃபேமிலி ப்ராப்ளம். என்னையா ஃபேமிலி? நம்மளை நம்பி பின்னாடி எத்தனை ஃபேமிலி வந்துட்டு இருக்கு. பொறுப்பு இல்லை. வண்டியில் ஏறணுன்னே ஃபோன் ஆஃப் பண்ணணும் உனக்கு தெரியாதா? சாரி சார் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணி தொலை. வலிக்குதா? ஐயோ வேண்டாடா. ஏய் என்ன சூடாயிட்ட என்ன உண்டுன்னு மேடம் கேட்க சொல்லி வந்தோம். சூடாவா? சூடா நான் தான் இருக்கேன். வேணுமான்னு கேட்டுவா. ஏய் எங்க போற? அல்ல கேட்டுட்டு வரேன். அவன் ட்ரைனிங். பூச்சி விட? பூச்சி வடையா? காலையில 10 மணிக்கு வா. விற்காத விட மேல பூச்சி எல்லாம் செத்து கிடக்கும். அள்ளிதாரம் கொண்டு போ. பெரிய சைனீஸ் பொம்பளை அவ. அதெல்லாம் பூச்சியப்பன். பூச்சியப்பனா? அங்க இருக்கேன் போ. ஏய் நான் இங்கே இருக்கேன்னு சொல்லிடாத. அம்மாடி கணுக்கால அவ்வளோ பெருசா பட்டது போதும். போமா இதையும் போய் நீ அவன்கிட்ட சொல்லிடாத. ஐயோ இந்த வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியலையே. சார் என்னடா இந்த பொண்ணு என்ன கேட்டு போகுது? உங்க எல்லாரும் எப்போ கொல்ல போறீங்கன்னு கேட்டு போகுது. அது நீங்க என்ன சொன்னீங்க? உங்க மொத்த பேரை இந்த ட்ரெயினோட வச்சு எப்படி தூக்குறதுன்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னேன். பூச்சி பூச்சியா? பீஸ் இங்கே தான் இருக்கு. அவ்வளோ பயம் இருக்குல்ல? பயமா? தூக்குறேன்டா.
ஏய் இங்க என்ன பண்ற நேரத்துக்கு தூங்கல? தூக்கம் வந்தில்ல. ஏன் அந்த பையன் பேசுனதை நினைச்சு பயந்துட்டு இருக்கியா? அதில்ல. என்ன பாடணுமா? அதுக்கு வரல. உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு அதான். மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப பாடட்டேன். இப்பதானே மனசு சந்தோஷமா இருக்குன்னு அதுக்குள்ள அப்புறம் എനിക്ക് മൂഡ് വരുമ്പോഴല്ലേ പാട முடியோ? പാടാൻ என்ன? இல்ல இங்கேயும் கொஞ்சம் வயசானவங்க இருக்காங்க. அதுன்னு இல்ல தூங்கிட்டு இருப்பாங்களே டிஸ்டர்பன்ஸா இருக்குமேன்னு. പിന്നെ ഡിസ്റ്റർബൻസ് இல்லாம ரெக்கார்ட் செய்யണമെങ്കിൽ ட்ரெயின்ல மேலே போய் தான் பாட முடியும். சூப்பர், நல்ல ஐடியா. இங்க இருக்கிறவங்க எல்லாம் மேலே போறதுக்கு நம்மளே மேலே போறது பெட்டர். இல்ல மேலே போயே பாடலான்னு. തമാശയാ? ஓடுற ட்ரெயினோட மேலே போய் எങ്ങനെ பாடும்? என்ன நம்ப மாட்டியா? நம்பாமல ഈ நேரத்துல நான் பக்கத்துல வந்து உட்கார்ந்திருக்கேன். அப்ப எந்திரி. കൊന്നുകളെ ഞാൻ. नंदकुमार क्या हुआ जी? बोलो, मेडिसिन कहाँ है ना? लगा दिया मैंने. കൊന്നുകളെ ഞാൻ. பூச்சி போவான். பூச்சி பூச்சி வேண்டாம். பூச்சி போயிடலாம். பூச்சி பூச்சி வேண்டாம். பூச்சி வேணாம். பூச்சி നിന്റെ ടീ ക്യാൻ എവ്വളോടാ? டீ கேனா? என்ன 800 900 இருக்கும். கொடுத்துடுறா. அப்புறம் எது கொடுத்தீங்க? விளையாடாதரா. என் கண்ணை கொடுத்துடுறா. கண்ணா? அது உன் ஜோலி இல்ல பூச்சா? டேய் நடிக்காதரா, பெரிய பிரச்சனை. அது ஃபுல்லி லோடட்ரா. லோடட்னா அப்போ துப்பாக்கி ஃபுல்லாக குண்டா இருக்குதா? எவன் எடுத்து யாரை போட்டாலும் ஆப்பு உனக்கு தான் இல்லை? பூச்சி ப்ளீஸ் பூச்சி, கண்ணு கொடுத்துரு பூச்சி. அது தொழிலுக்கு தேவையானதை பத்திரமா பார்த்துக்க துப்பு இல்லை. நீ எல்லாம் என்ன புடுங்கிறதுக்கா இந்த வேலைக்கு வர? ப்ளீஸ் பூச்சி. இல்லை அப்படின்னு டீ கேனை தொலைச்ச என்னையே கேட்டாங்கன்னா அப்போ உன்னை என்னென்ன கேட்பாங்க? கொடுத்துட்றா. அப்போ என்னடா சொன்ன? 2 பேரையும் சுற்றுவியா? என்ன சொன்ன? என்ன சொன்னா இவன்? கொன்னு களையும். கொன்னு களையுமா? யாழ் அடிக்கிறேன்டா. தப்பானு கொடுத்துரு. சாரி கேள்டா. சாரிடா. எது? சாரி சார். மேடம் கிட்ட கேளு. கேள்டா. சாரி. ஏய் என்னது இது? நல்லா உண்மையா உள்ள இருந்து வருத்தப்பட்டு சிரிச்சுக்கினே கேளு. அதெந்தா? கேள்டா. சாரி. டேய் என்ன பண்ற? நீ പറഞ്ഞതുപോലെ சாரி. போதும். எப்படி கேட்டா பாத்தியா? ஐயா இயாளுടെ முகம் எனக்கு கண்டாலே பிடிக்கல. உனக்கும் பிடிக்கலையா? ஏண்டா உன்னை யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. அப்ப கண்ணை தரவானாங்கறியா? பார்க்கலாம். டா சித்ரகோஷல் ப்ளீஸ். கண்ணை எവിടെ வச்சிருக்க? யாருக்கு தெரியும்? കുട്ടി നമ്മൾ രണ്ടുപേരും മലയാളികളല്ലേ? കുട്ടി എന്നെ ഹെൽപ്പ് ചെയ്യാതെ അവന്റെ കൂടെ ചേർന്നിട്ട് ഒരു മലയാളിയോ? മനുഷ്യരിൽ നല്ലയാളും ചീത്തയാളും മാത്രമേ ഉള്ളൂ. അല്ലാണ്ട് മലയാളിയും തമിഴനും ഒന്നുമില്ല. താനൊരു ചീത്തയാളാണ്. വാ പൂച്ചി പോകാം. ഏയ് പൂച്ചി ப்ளீஸ் பூச்சி. அது கெஞ்சி கேட்டிங்க. நல்லவன் ஓகே. சீதால்னா? ചീത്താൾനാ കെട്ടവൻ, ഏമാത്രവൻ, പോയി சொல்றവൻ, ആകെ മൊത്തത്തില് വലിയൊരു ഫ്രോഡ്. இவன் ஒருத்தன் 9999. பூச்சி என் கண்ணு தந்தேக்கு பூச்சி. கெஞ்சி கேக்குறேன் பூச்சி. ஐயா ரொம்ப கெஞ்சிரியே. ப்ளீஸ் கொடுக்குறேன். ஒரு 1 மணி நேரம் கழிச்சு வந்து வாங்கிக்க. நம்ம ஆள் தடால இறங்கட்டும், அதுக்கப்புறம் தரேன். கன் வந்தோடனே நீ வேலையை கட்டனா? பூச்சி ப்ளீஸ் பூச்சி. ஐயா பூச்சி பிரச்சனை. இவ்வளோ தாண்டி சொல்கிறேன், உனக்கு புரிய மாட்டேங்குது. பூச்சி வேண்டாம் பூச்சி, தயவுது என் கண்ணு மாத்திரம் தந்தேக்கு. தொந்தரவு பண்ணாதையா. ரெக்கார்டிங்காக மேலே போகிறோம். யாராவது வந்தால் மேலே வந்து சொல்லு. பூச்சி திடீர்னு அம்மா வந்தா என்ன? மேடம் பேண்ட்ரிக்கு வாங்க போயிருக்காங்கன்னு சொல்லு. அது கொஞ்சம் மாமா வேலை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீ அப்படி ஃபீல் பண்ணக்கூடாது. சிங்கி இந்த சார் சும்மா தானே இருக்காரு. சார் கிட்ட கொடு. கண்ணு மாதிரி பார்த்துக்கணும். உன் கண்ணு மாதிரி. என்ன பூச்சி அடங்கல? இன்னும் டைம் ஆயி இருக்கும் உனக்கு. வரேன்.
கொன்றுவியே. எங்க? ஒண்ணும் இல்ல, வா. ஐயோ பூச்சி, என் கைப்பிடி. பயப்படாத, கைய கொடு. எடுத்த உடனே 8 கட்டையில பாடுற. 8 கட்டையில பாடினா மரிச்சு போ. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இப்படி தான் பாடினான். அப்புறம் கூட 2 கட்டையை வச்சு எரிச்சு விட்டோம். நீ பாடு, நீ பாடு. கிண்டல் செய்யாத. சரி பாடு. ஏதோ மோக காதலுக்கு கண்ணு இல்ல, நீ அவன்டா சொன்னா. காது இல்லங்கிறதாண்டா உண்மை. சார், எஸ்எம் கூடூர். എന്താണ് നിങ്ങളവിടെ പോയതാ? മേളിൽ നാളെ ഇറങ്ങി വരുന്നത് കണ്ടത്. ഞാൻ പൂച്ചയുടെ ഒപ്പം മോളിപ്പോയി. ഓ, പൂച്ചയായിട്ട് റൊമാൻസാ? എടാ പൂച്ചി, നീ ഇതിനാണോ ഇവക്ക് ചുറ്റും ഇങ്ങനെ വട്ടം കറങ്ങി നടന്നത്? കാലിൽ എന്തൊരു ചായ കിട്ടാൻ വിഷമിച്ചിരിക്കുക. നീ ഇവളെ കൊണ്ട് മേളിൽ എന്ത് ചെയ്യുമായിരുന്നടാ? പാടി കാണിക്കാൻ വേണ്ടിട്ട് പോ. ഓ, ബോഡി കാട്ടിയാച്ചാ? അമ്മേ, ഏയ്, ഞാൻ പാടി റെക്കോർഡ് ചെയ്യാൻ വേണ്ടിട്ട്. ഓ, റെക്കോർഡിംഗ് നടന്നോ? ഞാൻ വലിയ സിംഗറായിട്ട് വരണം. ഓ, നീ വലിയ എസ്ജാനിയാണെന്നാണ് നിന്റെ വിചാരം. കഴുത പോലത്തെ ഒച്ച വെച്ച് നടക്കുന്നവള് പാടാ. சார் மார்னிங் சார். போய் கவர்மெண்ட் மறுபடியும் வர சொல்லு. ஏயா லெஃப்ட்டில் மாடலில் ஏறிட்டு இருக்குன்னு காஷன் பண்ண மாட்டியா? நீங்கள் ரைட்டில் மட்டும் தான் பார்ப்பீங்களா? லெஃப்ட்டில் பார்க்க மாட்டீங்களா? நம்ம ரெண்டும் ஒரே இன்ஜில் தானே வரோம். நீங்கள் மோதிட்டு எம்எல்ஏ சார்ஜ் பண்ணுறீங்க. குடிச்சிருக்கியா? யார் குடிச்சிருக்கா? தண்ணி அடிச்சுட்டு ஒழுக்கமா சிக்னலும் சொல்லாமல் காஷனும் பண்ணாமல் இப்போ எப்படி ஆகிப்போச்சு பார்த்திங்களா? இர்ரெஸ்பான்சிபிள் இடியட். மரியாதையாக பேசுங்க சார். வந்துட்டார் சார். குட் மார்னிங் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். கவர்மெண்ட் ஆஃபீஸர் கக்கூஸ் ஓரத்தில் பேன்னு படுத்துருக்கு. என் உசுருக்கு நீ பாதுகாப்பா? ஏய் யோ, பொம்பளை புள்ளைய கை நீட்டி അടിക്കற. നീ മിണ്ടാ ഇരിക്കടാ. വൈരമുത്തുവിനെ അറിയുന്ന നുണ പറഞ്ഞിട്ട് എന്താണ് അവൻ നിന്നെ ചെയ്തത്? എന്താണ് നീ അവളെ ചെയ്തത്? പാവാടാ അവള്. വിവരമില്ലാത്ത ചെറിയ കുട്ടി. അവളോട് വൈരമുത്തുവിനെ അറിയുന്നെല്ലാം പോയി சொல்லிட்டு പോയി അല്ല അമ്മാവ, സത്യമായിട്ടും വൈരമുത്തു സാറിന്റെ അടുത്ത് ഞാൻ ഫോണിൽ സംസാരിച്ചു. ഫോണിൽ സംസാരിച്ചോ? അപ്പൊ ഞാനും സംസാരിക്കാം. എനിക്കറിയാലോ വൈരമുത്തു സാറിനെ. ഞാൻ ഫെഫ്കയുടെ സെക്രട്ടറിയാ. വിളിക്കടാ അദ്ദേഹത്തെ. எதுக்கு தயங்குற பூச்சி? கால் பண்ணு. വിളിക്കടാ. இல்ல நைட் தான் நான் ரெக்கார்டிங் முடிச்சது ரெஸ்ட்ல இருக்கேன். பரவாயில்ல பூச்சி, சாரி சொல்லிக்கலாம். கால் பண்ணு. அவர்கிட்ட பேசினாதான் இந்த ஜன்மங்களுக்கெல்லாம் புரியும். போன் போடுறா. கூப்பிடுறா. கூப்பிடு பூச்சி. என்னடா என்னாச்சு? போடா. ஏய் என்னடா, என்ன பிரச்சனை? உங்களாங்கறல போடா. ஹலோ வைரமுத்து சார், நான் பூச்சி பேசுறேன். சொல்லுங்கள் பூச்சி, நான் வைரமுத்து தான் பேசுகிறேன். நீங்கள் அந்த பெண்ணோடு தான் இருக்கிறீர்கள் என்பது புரிகிறது. அந்த பெண் பாடிவிட்டாளா? நான் ஏதேனும் பேச வேண்டுமா? பூச்சி, ரகுமான் அவர்கள் என்னோடு தான் இருக்கிறார். சரோஜாவின் குரலை கேட்க ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறார். சீக்கிரம் வாட்ஸ்அப்பில் பதிவு செய்து அனுப்பி வை பூச்சி. நாம் பேசியபடி எல்லாம் சரியாகத்தானே போய் கொண்டிருக்கிறது. என்ன தயக்கம்? போனை சரோஜாவிடம் கொடு, நான் பேசுகிறேன். വൈരമുത്തു സാർ, സരോജ ഇവിടെ ഉണ്ട്, പേശുങ്ക. ഡേയ്, നോക്ക് നിന്റെ വൈരമുത്തു സാറിനെ. നീ വൈരമുത്തുവാ? വെറും വയറും. നോക്കടി, ഇത് കവി വൈരമുത്തു. അത് അദ്ദേഹത്തിന്റെ ക്ലോസ് ഫ്രണ്ട്. ഇവരെല്ലാവരും കൂടി ചേർന്ന് നിന്റെ ജീവിതം നശിപ്പിച്ച് തെരുവിലിടും. വൈരമുത്ത് എത്ര വലിയ കവിയാണെന്ന് അറിയാം നിനക്ക്? അദ്ദേഹത്തിന്റെ പേര് പോലും പറയാൻ യോഗ്യതയില്ലാത്തവൻ. ഇതൊന്നും അറിയാതെ ഈ തെണ്ടികളുടെ കൂടെ ചുറ്റി നടക്കുന്നു. നിന്റെ അച്ഛൻ ചത്തതിനു ശേഷം തള്ളയ്ക്ക് തീരെ വയ്യാതായി. മുടന്തിയായ അനിയത്തി വീട്ടിലിരിക്കുന്നു. ഈ അമ്മയുടെ കാല് പിടിച്ച് ജോലി കിട്ടിയിട്ട് കുടുംബം നോക്കേണ്ടവള് പാട്ടുപാടി നാട് തണ്ടാൻ നടക്കുന്നു. എടി, 8ാം ക്ലാസ് പഠിക്കുമ്പോ 2 സോപ്പ് വെട്ടി കിട്ടി വെച്ചിട്ട് ഗായികയാവാൻ നടക്കുന്നോ? നിന്റെ കുറൽ എങ്ങനെയാണെന്ന് അറിയോടി നിനക്ക്? കറന്റ് അടിച്ച കഴുതേ പോലെ. ഇനി പാടിയാൽ നോക്ക്, മര്യാദക്ക് അമ്മയുടെ കാൽക്ക വീട് ജോലിക്ക് കയറാൻ നോക്ക്. ഇല്ലെങ്കിൽ ഇവന്റെ കൂടെ പോയി നശിക്ക്. ഇത് രണ്ടും ചെയ്യാൻ കഴിയില്ലെങ്കിൽ പോയി ചാകടി. നിന്റെ കുടുംബം, അമ്മ, അനിയത്തി എല്ലാം തെരുവിൽ പോയി തൊലയട്ടെ. சரோஜா, உன்னை நம்பினேன்டா. ஏன்டா ஏமாத்தின? ஏன்? ஆமாண்டி, ஏமாத்தின. எதுக்கு? உன்னை பிடிச்சிருந்துச்சு. அதுக்காக ஒன்றை மட்டும் இல்லை, இந்த உலகத்தையே வேணாலும் ஏமாத்துவேன். எனக்கு உன் கூட இருக்கணும், அவ்வளோதான்.
கூட இருக்கணும் மாமன் சொல்கிற மாதிரி அப்படியே முடிச்சுட்டு கழட்டி விட்றதுலாம் இல்லை. கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும் கூட இருக்கணும். சாகர வரைக்கும் கூட இருக்கணுமா? இருந்துட்டேன். சரோஜ் என்ன கொல்ல வரவன் வெறுங்கையை வீசிக்கிட்டே வரலாம். ஏன்னா கன்று தான் ஒன்றுது இருக்க. ஏன்னா அதுவும் ஒரு விதத்தில் நல்லது தான். அப்போ தான் மினிஸ்டர் வந்து நக்சலைட்டுகளால் சுட்டுக் கொல்லப்பட்டார். நக்சலைட்டுக்கும் மினிஸ்டருக்கும் முன்பகை காரணமா, இல்லை பின்பகை காரணமா, அல்லது கூடவே இருக்கும் விளங்காத இந்த பிஏ காரணமா, அது காரணமா, இது காரணமான்னு மினிஸ்டர் மினிஸ்டர் மினிஸ்டர்னு எல்லா டிவியும் அலறிக்கிட்டு இருக்கும்ல. அப்படியாவது நம்ம மரியாதை கூடட்டும். என்னைய சொல்கிறேன்? ஆமாம் சார். அப்போ நான் நெசமாவே சுடுபட்டு சாப்பிடுன்றியா? உங்களுக்கு ஓகேன்னா எனக்கு ஓகே சார். சார் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். ஏதோ ஒரு டென்ஷனில். டென்ஷனா? அப்போ குற்றாலம் ஏர்வாடின்னு போய் ரெஸ்ட் எடுத்துங்க. உங்கள் சஸ்பென்ஷனுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் சார். என்ன ஜீவிதம் சார் ப்ளீஸ். இனிமேல் நான் உன்னை மன்னிச்சேன்னா நீ எனக்கு தவசம் பண்ணிடுவேன். உன் கவர்மெண்ட் முறைப்படியே உன்னை வேலையை விட்டு எவ்வளோ கரெக்டாக தூக்குறேன் பாரு. போங்க தம்பி, கவர்மெண்ட்டுக்கு வேலை செய்கிறீங்க. டோன்ட் ப்ளே வித் பொலிட்டிஷியன்ஸ். படா. சாரி. ஐயா, இயாളുടെ முகம் எனக்கு கண்டாலே பிடிக்கலாம். அப்ப கண்ணை தரவானாங்கிறியா? பார்க்கலாம். பூச்சி கெஞ்சி கேட்டுக்கிறேன் பூச்சி, என் கண்ணு மட்டும் கொடுத்துரு பூச்சி ப்ளீஸ் பூச்சி. கொஞ்சம் மாமா வேலை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஒரு சிக்னல் சொல்ல தெரியும். அதெல்லாம் தெரியாமல அந்த வேலைக்கு வந்திருக்கோம். அப்புறம் பேசிக்கலாம் சார். சரோஜா, அரே பையா கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. அவன் உன்னை தேடி தான் போயிருக்கான். சரோஜா ஒரு நிமிஷம் சார். கன்னு தானே, நம்ம ஆள் தடால இறங்கட்டும், அதுக்கப்புறம் கொடுக்குறேன். நினைக்க வேணும் சார். அதான் கடிச்சிருச்சுல, என் ஆள் சாவ போகுது சார். நம்ம பஞ்சாயத்து அப்புறம் பார்த்துக்கலாம் சார். அவளுടെ ചാവ് എന്റെ കയ്യിലടാ. கொஞ்சம் மாமா வேலை பார்ക്കുന്ന പോലെ ഇരിക്കും. ഉനക്കും അവക്കും ഞാൻ മാമാ വേലേ. നീ ഇവിടെ കട. അവളെ കൊന്നിട്ട് വന്ന് നിന്റെ അടുത്ത് പറയാം. അത് കേട്ടിട്ട് നീ ചാ. அவளுக்கு என்ன ஆச்சு? உன்னை சாவடிச்சு வேண்டா. கதவு சொல்ல டேய். അവൻ നല്ല ആള്, ഞാൻ ചീത്തയാളല്ലേ? ചീത്തയാളെ എന്ത് ചെയ്യാന്ന് ഞാൻ കാണിച്ചിരാടി. ఏంటమ్మా ఏమైంది? ఏంటయ్యా, ఎందుకు తరంపుస్తున్నా? అడుగుతున్నాను சார் விடுங்க சார். எப்படி சார் விட முடியும்? எப்படி மரியாதை இல்லாம பேசுறான் பாத்தீங்களா சார்? இவனை மாதிரி டியூட்டியில குடிக்கிறவனுங்க எல்லாம் வேலையை விட்டே துரத்துறோம் சார். பண்ணிக்கலாம். நாளை வேலைக்கு ஆக மாட்டாங்க வீட்டுக்கு அனுப்புறாங்க. ஒத்துக்க சொல்லுங்க. அந்த ஆள் தப்பு எம்எல்ஏ பைய போறோம். சும்மா பேசி. ஹலோ, ஒரு சீனியர் எப்படியா பேசுவீங்க? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். சாரி சார். பேசினா பிரச்சனை முடிஞ்சிடும். இது என்னோட லாஸ்ட் டிரைவ். என் சர்வீஸை ரொம்ப ஹானஸ்டாக கம்ப்ளீட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இவன் வண்டியில் ஏறினா எடுக்க மாட்டேன் சார். ஏஎல்பி இல்லாம வண்டியே எடுக்க கூடாது. ரூல்ஸ் தெரியும்ல? ஹலோ, ட்ரெயினை மூவ் பண்ணுறதுக்கும் ஸ்டாப் பண்ணுறதுக்கும் கார்டு கிட்ட தான் பவர் இருக்குது. அந்த ரூல்ஸ் உங்களுக்கு தெரியும்ல சார். இவரை என் கார்டு வேனில் ஏற்றிக்கிறேன் சார். கூடூர் வந்தோன்னு உங்களுக்கு வேற ஏஎல்பி மாற்றி தரேன் சார். ப்ளீஸ் சார், வந்து வண்டி எடுங்க சார் ப்ளீஸ். பிரேக் கனெக்டிவிட்டி எல்லாம் செக் பண்ண சொல்லுங்க. ஷோர் சார். ஹலோ, நீ பாடு கார்டு வேலை ஏற்றிக்கிறேன்னு சொல்ற. எங்க ஏறணும்னு எங்களுக்கு தெரியும் சார். போய் முதல்ல வேலையை பாருங்க சார். போய் உன் வேலையை பாரியா. எங்க வேலையை எங்க பார்த்துட்டு வாங்கன்னு சொல்றேன்ல. பெத்துட்டா நான் உனக்கு அடிமையா? புரிஞ்சுக்க சார். பயமா? சீக்கிரம் போய் பிரேக் கண்டினியூட்டி செக் பண்ணுங்க சார். ஏய், நீ என்ன டார்ச்சர் பண்றியா? அதான் போயிட்டு இருக்கேன்ல. யோ சார்னு மரியாதை தானே பேசிக்கிட்டு இருக்கேன். வார்த்தையை விடுற. நீ சொல்றதெல்லாம் கேட்டு அமைதியை பொறுத்துக்கு நான் அவரை மாதிரி வயசானவர் நினைச்சியா? என்ன பண்ணுவ? வயசு பையனா அடிச்சிருவியா? ஹலோ
ஹலோ சார், நான் ட்ரெயின் நம்பர் 11015 கார்டு பேசுகிறேன் சார். சொல்லுங்க சார், ட்ரெயின் கார்டும் ஏஎல்பி இல்லாமல் போயிட்டு இருக்கு சார். உடனே ஏஎல்பி கான்டாக்ட் பண்ணி ட்ரெயினை நிறுத்த சொல்லுங்க சார். LP 11015 கமாண்ட் லைவ்.